நெல்லை மாவட்டத்துல எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 3 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற சுற்றுப்பயணமானது நடந்து வருகிறது. இந்த நிலையில நெல்லை மாவட்டத்திற்கு வருகை தந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பாஜக மாநில தலைவரும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவருமான நிர்வாகியுமான நைனா மகேந்திரன் நேரடியாக வரவேற்றார். தொடர்ந்து அவரது இல்லத்துல 109 வகையான விருந்து வைப்பதற்கான விருந்து நடந்து வருகிறது. இதுல அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், பாஜகவை சேர்ந்த மூத்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விருந்து நிகழ்ச்சிக்கு முன்னதாக அதிமுக மற்றும் பாஜக மூத்த நிர்வாகிகள் உயர்மட்ட குழு ஆலோசனையானது நைனா மகேந்திரன் அவர்களது இல்லத்தில் வைத்து நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். அதாவது முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி, அதே போல விஜயபாஸ்கர், ஆர்.பி. உதயகுமார் உள்ளிட்டோரும், பாஜக சார்பில் எல்முருகன், தமிழிசை சவுந்தரராஜன், பொன் ராதாகிருஷ்ணன், ஹெச் ராஜா உள்ளிட்டோரும் கலந்து கொண்டார்கள். ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த ஆலோசனையும் அந்த இதுல அவரது வீட்டில் நடைபெற்றது. தொடர்ந்து ஆலோசனைக்கு பின்னர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்த தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஜான் பாண்டியன் நேரடியாக அதிமுக பொதுச் செயலாளரும் பாஜக மாநில தலைவர் ஆகிய இருவருமே சந்தித்து பேசினார்கள். அந்த சந்திப்பும் சிறிது நேரம் நடைபெற்றது. தொடர்ந்து அவருக்கு அதிமுக நிர்வாகிகள் மற்றும் பாஜக மூத்த நிர்வாகிகளுக்கு நைனா மகேந்திரன் அவர்கள் வீட்டில் சிறப்பு விருந்தானது நடைபெற்று வருகிறது. 109 வகையான உணவு பதார்த்தங்கள் பரிமாறப்பட்டு இந்த விருந்தானது நடைபெற்று வருகிறது. இந்த விருந்திலும் முன்னாள் அமைச்சர்களும் தமிழக பாஜகவை சேர்ந்த மூத்த நிர்வாகிகளும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த விருந்தை முடித்து அவர்கள் சிறிது நேரம் அங்கு உரையாற்றுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது.